ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வந்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மை அடைந்துள்ளது. எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளும் அறியாமைகளும் அகற்றப்பட்டுள்ளது. தாயே, தங்களின் அன்பு தத்துவமானது எங்களுக்குள் முழுமையாக நிரம்பி இருக்கின்றது. நாங்கள் அந்த அன்பை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், எங்களின் இன்றைய இந்த காலை நேர தியானத்தை தொடங்குவதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள் அம்மா. கவனம் நம்முடைய சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். மகா
மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான எதிர்மறை தீய சக்திகளையும் தீய குணங்களையும் உபாதைகளையும் பூமி மார்க்கமாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் சமநிலையற்ற தன்மையையும் எண்ண குவியல்களையும் கவனச் சிதறல்களையும் எங்களிடமிருந்து அறவே அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், தயவு செய்து எங்களுக்கு தங்களை போன்ற பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमिदेवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நமது இடநாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் நாடியில் இருக்கும் அனைத்து விதமான எதிர்மறை தீய சக்திகளையும் உபாதைகளையும் பூமி தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், எங்களுக்குள் விருப்பத்தை ஏற்படுத்துபவர் தாங்களே ஆவி. அந்த விருப்பங்களை தூய்மைப்படுத்துபவரும் தாங்களே ஆவி. தாய், ஸ்ரீ மகா காளியாக இருக்கும் தாங்கள் தங்களின் தத்துவத்தை எங்களுள் முழுமையாக வியாபித்திட அனுமதி தாருங்கள் அம்மா. ஸ்ரீ பைரவரின் தத்துவமானது எங்களுக்குள் விழிப்புணர்வு அடையும் பொழுது எங்களின் அனைத்து விதமான செயல்களிலும் தூய்மையும் செயல்திறனும் நிறைந்திருப்பதற்கு தங்களின் தத்துவமே காரணமாகும் அம்மா. தாய், தங்கள் அருளால் நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் ஆகாய தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், எங்களுக்குள் இருக்கும் அசுர குணங்களையும் அதிகப்படியான உடல் வெப்பத்தையும் கோபத்தையும் நான் என்ற அகங்காரத்தையும் தயவு செய்து ஆகாய தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், தங்களின் ஸ்ரீ மகா சரஸ்வதி தத்துவமானது
எங்களுள் நிறைந்திருக்கும் பொழுது எங்களுக்கான சரஸ்வதியின் தத்துவம் முழுமை பெறுகிறதம்மா. எங்களுக்குள் ஸ்ரீ ஹனுமரின் தத்துவம் நிறைந்திருக்கும் பொழுது எங்களின் செயல்களுக்குரிய சமநிலையும் சக்தியும் பகுத்தறியும் திறனும் நிறைந்திருக்கும் அம்மா. தாய், தங்கள் அருளால் நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருப்போம் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய சுஷுமனா நாளைக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை சுத்திகரிப்பு செய்து எங்களை நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, பரிணாம வளர்ச்சியின் மூலம் இந்த மனித பிறவியில் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறீர்கள். நாங்கள் சகஜ யோகிகளாக இருப்பதற்கு தங்களின் அன்பும் ஆசீர்வாதம் மட்டுமே காரணம் அம்மா. நாங்கள் என்றென்றும் எங்களின் இந்த நிலைப்பாட்டிற்குரிய வலிமையோடு இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், தங்களின் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவமும் ஸ்ரீ மகா விஷ்ணுவின் தத்துவமும் எங்களுக்குள் மேலோங்கி இருக்கும் பொழுது நாங்கள் எண்ணங்களற்ற நிலையில் இறைவனோடு ராஜ்யத்தில் பேரானந்தத்தில் கலந்திருப்போம் அம்மா. எங்களுக்கு அத்தகைய எண்ணங்களற்ற சமநிலையை தந்தருளுங்கள் தாயே. கவனம் மெதுவாக நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபம். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாய், தங்கள் அருளால் எங்களுக்குள் ஸ்ரீ கள்ளம் கபடமற்ற தெய்வீக குணமானது எங்களுள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. நாங்கள் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் அதே நிலைப்பாட்டோடு நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் மாயைகள், அறியாமைகள், பாசாங்குத்தனம் அனைத்தும் அகற்றப்பட்டு தங்களின் அன்பும் தன்னம்பிக்கையும் ஞானமும் விவேகமும் எங்களுள் முழுமையாக நிறைந்திருக்க வேண்டும் அம்மா. தாய், எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவமானது ஒவ்வொரு செல்களிலும் சக்கரங்களிலும் முழுமையாக நிறைந்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा गौरी कुंडलिनी माता साक्षात्
श्री आदिशक्ति माता जी, श्री निर्मला देवी नमो नमः. கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வ சிஷ்யம் கூறுவோம். श्री गणेश अथर्व शीर्ष. नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं कर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अवभक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि जयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपं गकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं
गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः கவனம் மெதுவாக நமது வலது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே எங்களின் சித்தத்தை ஒழுங்குபடுத்துபவர், தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை மகிழ்ந்தும் அனுபவிப்பவர் தாங்களே ஆவீர். தாய், எங்களுக்குள் இருக்கும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் கோபத்தையும் அகங்காரத்தையும் எங்களிடமிருந்து அறவே அகற்றிவிட்டு தாங்கள்தான் அனைத்தையும் செய்கின்றீர்கள், அதனை மகிழ்ந்தும் அனுபவிக்கின்றீர்கள் என்கின்ற அந்த சித்தேஸ்வரியின் தத்துவமானது எங்களுள் முழுமையாக வியாபித்திருக்க வேண்டும் அம்மா. தாய், எங்களின் வலது சுவாதிஷ்டான சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். கவனம் மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே எங்களின் தாயும் தந்தையும் பாதுகாவலரும் ஆவீர். தாங்களே எங்களின் அன்பு தாய். தங்களின் அன்பானது எங்களுக்குள் பாதுகாப்பு உணர்வை தருகின்றது, தன்னம்பிக்கையை தருகின்றது, குரு தத்துவத்தை மேம்படுத்துகிறது. தாய், எங்களை தூய்மையான ஆத்மாவாக மாற்றியதோடு எங்களை சுயம் குருவாகவும் மாற்றியிருக்கிறீர்கள். தாய், நாங்கள் தங்களிடமிருந்து பெறுகின்ற அந்த அன்பு தத்துவத்தை
நாங்கள் இவ்வுலகம் முழுவதும் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருப்பதற்கு எங்களை தகுதியுடையவர்களாகவும் அதில் நிலையோடு வலிமையாக இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம்: ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री जगदम्बा श्री दुर्गा माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवे नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நம்முடைய கவனம் இடது ஆக்ஞா சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகாவீரே, எங்களுக்குள் இருக்கும் தேவையற்ற ஆசைகளை நீக்குபவர் தாங்களே ஆவீர். எங்களுக்குள் இருக்கும் மமகாரத்தை அகற்றுபவரும் தாங்களே ஆவீர். எங்களின் விருப்பங்களை தூய்மைப்படுத்துபவரும் தாங்களே ஆவீர். கவனம் மெதுவாக நமது வலது ஆக்ஞா சக்கரம். தாய் ஸ்ரீ புத்த தேவராக எங்களின் வலது ஆக்ஞா சக்கரத்தில் வீற்றிருப்பவரும் தாங்களே ஆவீர். எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரத்தை அகற்றுபவரும் தாங்களே ஆவீர். தாய், எனது சுய விழிப்புணர்வுக்கு நான் சரணடைகின்றேன். விழிப்புணர்வு பெற்ற புத்தரை போன்ற ஆத்மாக்கள் அனைவரிடத்திலும் நான் சரணடைகின்றேன். நான் விஸ்வ நிர்மல் தர்மத்தின் உள்ளார்ந்த தர்மத்திடம் சரணடைகின்றேன். கூட்டுத்திறனிடமும் விழிப்புணர்வு பெற்ற தூய்மையான ஆத்மாக்களிடமும் நான் சரணடைகின்றேன். நான் ஸ்ரீ ஆதிசக்தியான தங்களிடத்தில் சரணடைகின்றேன். புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. ஸ்ரீ ஆதிசக்தி நிர்மலா ஸ்ரீ மாதாஜி சரணம் கச்சாமி. கவனம் மெதுவாக நம்முடைய நடு ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் ஆக்ஞா சக்கரத்தில் தாங்கள் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினியாகவும் ஸ்ரீ இயேசு கிறிஸ்துவாகவும் ஸ்ரீ மகா விஷ்ணுவாகவும் இருக்கிறீர்கள். தாங்களே ஓம் காராவாகவும் இருக்கின்றீர்கள். எங்களுக்குள் மன்னித்தல் குணத்தை நிலைநிறுத்துபவரும் தாங்களே ஆவீர். எங்களுக்குள் தூய்மையான அறிவையும் ஞானத்தையும் பணிவையும் நிலைநிறுத்துபவர் தாங்களே ஆவீர். எங்களிடம் இருக்கின்ற தேவையற்ற ஆசைகளை நீக்குபவரும் தாங்களே ஆவீர். தாங்களே உண்மை அல்லாதவற்றை அழிப்பவர், சகிப்பின்மையை அழிப்பவர்,
தங்கள் அருளால் நாங்கள் எங்களின் மன்னித்தல் குணத்தை உணர்வதோடு பணிவையும் கருணையையும் இரக்கத்தையும் அன்பையும் தங்கள் அருளால் எங்களுள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். உறுதிமொழியை நாம் அனைவரும் கூறலாம். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். கவனம். மெதுவாக நமது பின் ஆக்ஞா சக்கரம். தாய், நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தாய், நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தாய், நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். கவனம். மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் சகஸ்ரார சுவாமினி, தாங்களே இவ்வுலகத்தை ஆளும் திரிகுணாத்மியகாவாக இருக்கின்ற தங்களிடத்தில் எங்களின் சகஸ்ரார சக்கரம் சரணடையட்டும். தாய், தங்கள் அருளால் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு கிடைத்து நாங்கள் யார் என்பதை உணர வைத்தமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். தாய், எங்களின் இதயபூர்வமான பக்தியின் வழிபாட்டிலும் தியானத்திலும் மட்டுமே தங்களை நாங்கள் அறிய இயலும். எங்களுக்கு அப்பெரும் பாக்கியத்தை தந்து தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் இன்றைய தியானத்தில் எண்ணங்களற்ற ஆழ்நிலை தியான நிலையில் நாங்கள் இருப்பதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்விசாரா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விசாரா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. எண்ணங்களற்ற நிலையில் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். இதே எண்ணங்களற்ற நிலையில் நாம்
அன்னையின் நேற்றைய சொற்பொழிவின் தொடர்ச்சியை கேட்போம். There are 10 people standing next to you, they'll all get panicky. Now, I have to go and they are bothered. Something sort of goes off their heads. I don't know what goes, they go amok. I never tell them like that. I say, there's still time for the plane to go. And don't worry. When I reach there, then the plane will leave. So you don't worry. But because of this kind of presumptions and the planning system of the mind, you just think that now I have a plan to go today. I must go. Why? I won't go. I may decide at the last minute I don't want to go. I'll make the plane go away. We did that many a times, you know very well. I wanted to buy the Rome ashram, so I saw to it that the plane never arrived. But you have to be in that state. Especially buying this Kabila, you know what happened. There were 5 great intellectuals on my head sitting. I didn't know how I'll manage these 5 intellectuals with all their planning, this, that. They made me run up and down, do this and that. Ultimately, they all had to come in. But I was telling them, go and have a look. Nobody would look at it. Nobody would listen to me. Nobody wanted to know about it. How things work out is your pure desire that can work out anything that you want. But you won't want funny things also. Like Sri Ganesha would not like to follow some entrepreneur who's saying, have a punk on your head or something. Stupidity, all kinds of stupidities. Because we are stupid, these entrepreneurs are having a good time. They can befool us all the time. At his state, he is himself on top of the pure desire. The pure desire is on his stomach, tied up nicely. It is to be seen in Sajoga how things work out, how miraculously they work out. And these can happen to you also. All these powers can come to you also. You know about some people who came to us who didn't know even how to sing. I mean, they had no voices. Something very funny they had. I mean, I didn't know from where they learned to even talk. When they opened their mouths, if you were at one note, they were on another note. And they were on and on and on without even listening to what they were singing. After some time, I find they are singing beautifully. So the Kundalini itself is working it out. The pure desire is working it out for you. But what about you? What are you doing about it? Is to be seen. There are so many things that could be understood very easily through the life style of Sri Ganesha. The first and foremost thing for him is to obey his mother. Never to say no, no question, and also not to ask why.
He will go and fight with all the gods and goddesses and everyone. And that's what Christ has said. Anything against me I have tolerated, but nothing against the Holy Ghost. There should be no question. There should be no explanation. Sometimes even my patience goes out. The way they do not want to accept what I'm telling them. At the end, of course, they all come around, no doubt, at the end. But you waste so much time convincing them. What is the reason? They have no wisdom to know what their mother is. Like you know the story of Sri Ganesha, that his mother said, the one who goes around the Mother Earth, I will give you a present. So Ganesha again accepts a little mouse as a transport. Imagine. Nowadays, people can't believe it that Sri Ganesha, so powerful, should accept just a mouse for his transport because he's so humble. He doesn't have to show off his Lincoln or Mercedes to anyone. He's very comfortable with his mouse. Now, what does he do? He thinks that he understands in no time that his mother is much greater than the Mother Earth. So, why should I go around the Mother Earth? His brother is going around on a peacock. He just goes round his mother. He gets the present. It's such a simple thing to understand because he is the wisest person. The wisest person knows what is what. He knows who is who. He knows what are the qualities of these persons. He is not impressed by superficial things. No. If somebody is well dressed, then people get very much impressed by them. And they turn out to be bank robbers, walking with umbrellas and lined suits as if some big executives are coming. And they decamp with all the loot. So, for a wise person, the superficial behavior doesn't appeal, not bother. It is a kind of a very penetrating intelligence, just like a computer, you know. In a second, you know that what is this gentleman. Oh, he may come with a great CNO and he might come and praise you and do this and do that. And you know the person very well. If somebody is unduly very friendly, very kind, very nice, not necessarily that he is really appreciating you, but he's looking at your purse, maybe something else. But not only on this level, it is even on a spiritual level we have to understand how people try
put you down spiritually. What they try, what tricks they try on you. It could be your husband, your wife, your children, your relations, your friends, anybody, any surgeon. But in the case of Sri Ganesha, it's the other way around. They say that if you put one apple, bad apple, all the apples get spoiled. But if you put Sri Ganesha among all the bad apples, they'll get all right. Because he's the life-giving force. This is one of the greatest qualities, that he knows that he's the source of life and he gives life, he gives Chaitanya. He doesn't think that now, supposing I give Chaitanya, give life to this person, my ego will come up. Very common problem. Mother, I don't want to do it because my ego will come up. Everybody is psychoanalyzing themselves. Because this will happen. Baba, you are all realized souls now. You are all saints. The false people are talking so big, and you, the people who have got something, are still thinking, my ego will come up, this will happen. No, no, you have the powers. But as you keep it under a measure, as Christ has said, the light will go out. You have to give it to others. You have to open it out. And that is how you will judge your state. What is my state? Let's see. Where am I? That confidence, take it from me, should be with you. All of you have to work out this way. Very many, Mother, my Muladhara has got up. How dare anybody catch Muladhara? That's the anger of Sri Ganesha. How dare? How can anybody? What's missing is complete faith in yourself and faith in your mother. In Russia recently, in Prague, there was a lady who was brought on the stage. Very old lady, she couldn't walk. I mean, they just carried her. And she came and sat before me on a chair. She said, I know I'll be cured. I'm in your presence. I know I will be cured. I said, then get up. She got up. Those who were with me in Prague, you can ask them. She came down and she started running. And everybody laughed. But her faith, she was not a Sahajogini as such. But she was sure she knew me. And she just started running like that, and everybody started looking at her. Same thing happened in Russia for many people. Very serious diseases. So that one thing is for sure. Either you don't know that you are realized souls, or else you don't know me. One of the two things. Why was he so obedient to his mother? Why was he? Because that was the wisest thing to do. The one who knows everything is better to be guided by that person. And many a times I've seen people try to do things without telling me, important things. They fall into traps. Then they come back to me. And I tell them the solution, it works. It's not necessary that you should tell me everything. But when you are in a fix,
You can always just go into yourself and ask yourself, what would mother do? You'll get the answer. You are at quite a higher state, but still, even if you are on a tree and you are still thinking you are falling down, you are nowhere. Steady yourself. That's what is, we say the Adhishtan of Sri Ganesha, is the steadiness. Steadiness in your achievements of such, believing in yourself that you have entered into the new world, into the new atmosphere, to work it out. Sri Ganesha is just waiting. But he is not meant for people who have no courage. Such a courageous man who could go and fight with all the devas. Because he knew the Shakti was with him. Today is such a joyous day for me because we have children and we are dealing with children. Most of them are born realized. They are of a very special category. I have told you many a times. But we spoil them because we were not born realized. So we don't know how to handle these special children. We spoil them. Not only we spoil them, but we interfere with the school, we interfere with this as if we are the wisest parents ever. Because we are Sahajogis, we have to be much more sensible than other parents. How can you interfere with any school anywhere? But in Sahajoga you will. It is because there is no wisdom and no understanding what is good and benevolent for your child. If you love your child, then you must think of its benevolent. You must learn from the experience what happens to children if they are left like that. You cannot spoil your child. You cannot. Because it's a special category of children they are. They are not children who can become vagabonds. They cannot become thieves. So you'll make them something funny. They are neither here nor there. They are born realized and they have to be channelized properly to achieve their complete manifestation of their spirit. So the possessiveness and the stupid attachments to children must be given up. There is no force on you. If you want to destroy a child, you can destroy. But in an advice, if you are Ganeshas, you would have understood it. I don't have to explain so much. What is good for your child? Because we have to have beautiful children. They are born beautiful children, I tell you. If they are spoiled, it is because of you. You have spoiled them. You have ruined them. You are responsible. I know of so many children. They are very, very sweet. I have conference with them also. And I find them much more congenial. I have much better rapport with them than I can have with you. They never argue. Never. They never say no. And they have very good information about all of you.
So it is such a nice thing that today we should desire that our children should very soon become the images of Sri Ganesha, his Ganas, who have to work out so much. It's a tremendous task. Sajoga is the greatest achievement of spiritual evolution. We all have to dedicate ourselves. You don't have to sacrifice anything as the saints have sacrificed. Nothing. Don't have to suffer anything. Only thing you have to have wisdom. For that, I'm very happy that today we are worshipping Sri Ganesha. So the pure desire should be that Sri Ganesha, please give us divine wisdom. That's all. It contains everything in it. May God bless you. தாயே, எங்களுக்கு தாங்கள் அளித்துள்ள அனைத்திற்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். அனைத்தையும் தங்களிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம், சரணடைகின்றோம். தாயே, எங்களுக்கு இன்றைய நாளில் இந்த தியானத்திற்கு அனுமதி அளித்ததற்கு எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. ஸ்ரீ ஆதிசக்தி மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவே நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.